பிக் பாஸ் சீசன் 9 தமிழ்ல இந்த வாரம் நடந்த ஃப்ரீ டாஸ்க்ல முதல் குடும்பமாக சாண்ட்ரா உடைய குடும்பம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள உள்ள வருது. இவங்களுக்கு இந்த எமோஷனல்ல விளாண்டே பழகிருச்சு போல இருக்கு. யாரையாவது கண்ணீர் விட வச்சு அத வச்சு மானங்கெட்ட டிஆர்பிய பார்த்தே பழக்கப்பட்டவங்களுக்கு வேற என்ன அவங்களால பண்ண முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? பிக் பாஸ் வீட்டுக்குள்ள சாண்ட்ராவுடைய ட்வின் டாட்டர்ஸ் பிரஜனோட என்ட்ரி குடுக்குறாங்க. அதாவது வருவாங்களாம், வந்து கேட்டுக்கிட்ட நிப்பாங்களாம், தொறந்து காட்டுவாங்களாம், காட்டிட்டு திரும்ப க்ளோஸ் பண்ணிருவாங்களாம். அதுக்கப்புறம் ஆக்டிவிட்டி ஏரியாவுக்கு சாண்ட்ரா போய் ஒரு டாஸ்க்க விளையாடணுமா. அந்த டாஸ்க்க கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் சாண்ட்ரா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து தன்னுடைய குழந்தைகள பார்க்க முடியுமா. புரியவே இல்லடா. ஏன்டா இவ்ளோ கேவலமா நடந்துக்கிறீங்க? சாண்ட்ரா பிரஜன் பிக் பாஸ் வீட்டை விட்டு எலிமினேட் ஆகி போனதுக்கப்புறம் பிரஜனுடைய சட்டையை போட்டுக்கிட்டு ஃப்ரீஸ் டாஸ்க்கு எப்போ வரும், எப்போ பிரஜன் தன்னுடைய குழந்தைகளை கூப்பிட்டுட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வருவாருன்னு வழி மேல் விழி வைத்து காத்துக்கிட்டு இருந்தாங்கடா. அவங்கள ஏன்டா ஏங்க விடுறீங்க? ரெண்டு குழந்தைகளும் சும்மா சொல்லக்கூடாதுங்க. அதுவும் ரெட் கலரில் ட்ரெஸ் பண்ணி அவ்வளோ அழகாக இருந்தாங்க. உண்மையிலே பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த ப்ரோமோ எப்போ வரும், இன்னைக்கு திங்கக்கிழமை ஃப்ரீஸ் டாஸ்க்கு எந்த ஃபேமிலி வரப்போகுதுன்னு நம்ம ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கும்போது இந்த கமருதீன் வந்து பார்வதியோட பிரச்சனை பண்ணி அந்த ரெண்டு ப்ரோமோ வந்து டோட்டலி நமக்கு இரிட்டேட்டிங் டு த கோரா போயிடுச்சு. ஆனால் இன்னைக்கு பிரஜனுடைய அந்த குழந்தைகள் சாண்ட்ராவுடைய அந்த இரண்டு குழந்தைகளை பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப மனநிறைவாக இருந்துச்சு. ரெண்டு பேரும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. சாண்ட்ரா சொல்லவே வேண்டாம், அவங்க வந்து எமோஷ்னலாக அவங்க ஃபேமிலியோட எந்த அளவுக்கு கனெக்டடாக இருக்காங்க அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த ஒரு பர்டிகுலர் மொமெண்ட்டுக்காக தான் சாண்ட்ரா ஹேஸ் பீன் லிட்ரலி வெயிட்டிங். சாண்ட்ரா போன வாரம் பண்ணதுக்கு அவங்க தான் எவிக்ட் ஆகி போவாங்க அப்படின்னு பல பேர் யோசிச்சுக்கிட்டு இருந்த வேலையில் சாண்ட்ராவை குறிப்பிட்டு இந்த ஃப்ரீ டாஸ்க் வரைக்கும் வச்சே ஆகணும், பிரஜனை உள்ளே வந்து கூட்டிகிட்டு வந்தே ஆகணும், அப்படி ஒரு டிஆர்பியை பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறத சேனல் முடிவு பண்ணியிருந்தாங்க. அப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு. சாண்ட்ரா ஏன் சாண்ட்ரா அவ்வளோதான் சாண்ட்ரா லைஃபு. இதுக்காக பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லாரையும் எதிரியாக பார்த்துக்கிட்டு எல்லாரு கூடயும் மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற எல்லாருக்கிட்டையும் கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டுக்கிட்டு கனி வந்து உங்களுடைய குழந்தைகளை திட்டவே இல்லை, உங்கள் குழந்தைகளை பற்றி பாட்டே பாடலை, கனியை பற்றி நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பிஜிஎஸ் வந்து அட்ரஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கனிக்கிட்ட வந்து சாரி கேட்டு கனியோடைய கேம் பிளேலாம் நமக்கு ஏகப்பட்ட மாற்று கருத்துக்கள் இருக்குது. அவங்க டம்மியாக உட்காந்து மிச்சர் தின்னுட்டு இருந்தாங்கன்றதில் நமக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் கனி உண்மையிலேயே சாண்ட்ராவுடைய குழந்தைகளை பற்றிலாம் பாடலை. ஏன்னா ரெண்டு குழந்தைகளும் வந்ததுக்கப்புறம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லாருமே நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு தாயாக அவங்க மேலே அன்பு காட்ட போகிறீங்களோ அதே அளவுக்கான அன்பை தான் அங்கே இருக்கிற எல்லாருமே காட்ட போகிறாங்க. பிகாஸ் அவங்க குழந்தைகள். ஸோ அப்படி ஒரு மொமெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு நடந்திருக்கு. நீங்கள் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டது, ஏன்னா பிரஜனுக்கு இந்த வாய்ப்பு வந்துச்சுங்க. அப்படி வரும்போது நீங்கள் தனியாக வந்தால் எங்களுக்கு வேண்டாம், சாண்ட்ராவையும் சேர்த்து கூட்டிகிட்டு நீங்கள் ஜோடியாக வந்தீங்கன்னா வாங்க அப்படின்னு சொன்னப்போ சாண்ட்ரா கிட்ட போய் சொல்லியிருக்கிறாரு, ஆக்சுவலாக எனக்கு தனியாக வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க, நீயும் வந்தேன்னா நம்ம போகலாம், கடவுள் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய கடைசி வாய்ப்பு அப்படின்னு சாண்ட்ராவை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்தார் பிரஜன். ஆனால் சாண்ட்ராவுக்கு முன்னாடியே எலிமினேட் ஆகி வந்துட்டார் இப்போ பிரஜன். ஆக்சுவலாக சாண்ட்ரா உள்ளே இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. யோசிச்சு பாருங்கள், தன்னுடைய கணவனுக்காக அவனுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு நினச்சி வந்த ஒரு பொண்ணுக்கு தன்னுடைய கணவன் முன்னாடி எவிக்டாகி போகிறானே அப்படிங்கிற குற்ற உணர்ச்சி கண்டிப்பாக அவங்களுக்கு நெஞ்சுக்குள்ளே முள்ளாக குத்திக்கிட்டே இருந்திருக்கும். எப்படா நம்மளுடைய கணவன் நமக்கு திரும்ப கிடைப்பான், திரும்ப அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வருவான் அப்படிங்கிறது மட்டும்தான் சாண்ட்ராவுடைய தவிப்பாக இருந்தது. ஏன்னா சாண்ட்ரா வந்து பிக் பாஸ்க்குள்ளே வரணும், லட்சக்கணக்கில் சம்பாதிக்கணும், டைட்டில் ஜெயிக்கணும், டாப் 5ல் வரணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் சாண்ட்ராக்கு இல்லை. தன்னுடைய கணவன் நல்லா இருக்கணும், அவனுடைய ஃப்யூச்சர் நல்லா இருக்கணும், தன்னுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒற்றை நோக்கத்தோட மட்டும்தான் சாண்ட்ரா வந்தாங்க. அவங்களுக்கு பெருசாக ஒரு எய்மோ பிக் பாஸில் வந்து பெரிய பிளேயராக நான் வந்து கிழிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே சாண்ட்ரா கிடையாது. சாண்ட்ரா வாஸ் பியூர்லி வெயிட்டிங் ஃபார் திஸ் மொமெண்ட். அட் த எண்ட் இப்படி ஒரு மொமெண்ட் வந்து நடந்திருக்கு. உண்மையிலே யூ கைஸ் ஆர் பிளெஸ்ட் வித் ட்வின் டாட்டர்ஸ். குழந்தைகள் ஒரு 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 தம்பதியினுடைய வாழ்க்கையில் எவ்வளோ அற்புதமான விஷயம், எவ்வளோ சூப்பரான விஷயம் அப்படிங்கிறது கல்யாணம் பண்ணி குழந்தைகள் பெற்று அந்த குழந்தைகளோடு சேர்ந்து ஒரு குடும்பமாக வாழும்போது தான் தெரியும்.
அது எவ்வளோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம் அப்படின்னு அது பிரஜன் சாண்ட்ராவுக்கு நடந்திருக்கு. 20 வருடமாக அவங்க வந்து வீட்டை எதிர்த்து, பெத்தவங்கள எதிர்த்து சண்டை போட்டு வெளியில வந்து லவ் மேரேஜ் பண்ணி, அவங்க கஷ்டப்பட்டதற்கான பலன் அந்த 2 குழந்தைகள். அவங்கள பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அண்ட் பிரஜன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து சாண்ட்ராவுடைய கேம எந்த அளவுக்கு மாத்தப் போறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட்டு ஃபேமிலியாக பிரஜனுடைய ஃபேமிலி உள்ள வந்திருக்காங்க. பிரஜன் வந்து சாண்ட்ரா கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸ் அவங்க வந்து என்ன பண்ணா அடுத்தடுத்து அதிகபட்சமான நாட்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள தொடர்ந்து இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத சாண்ட்ராவுடைய கேம் அப் பண்ணுவாரா, இல்ல சாண்ட்ராவுக்கு ஒட்டுமொத்தமா ஒரு நெகட்டிவ் இமேஜை கிரியேட் பண்ணிட்டு போயிடுவாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா பேசிக்காவே பிரஜன் அண்ட் சாண்ட்ரா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்ததுக்கான காரணம் ஃபினான்ஷியலாக அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது தான். இப்போ சாண்ட்ரா மட்டும்தான் உள்ளே இருக்காங்க, பிரஜன் வெளியில் போயிட்டாரு. சாண்ட்ராக்கு வந்து பிரஜன் கொடுக்கக்கூடிய அட்வைஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா, நீ எப்படியும் ஜெயிக்க போகிறதில்ல. டைட்டில் காம்படிட்டர்ஸில் சாண்ட்ரா வந்து கிடையாது, கண்டிப்பாக இல்லை. ஆனால் டாப் 5ல் வருவதற்கான ஒரு பாசிபிலிட்டின்றது சாண்ட்ராக்கு இருக்குது. அது டாப் 5ல் அவங்க வர்றதுக்கான சான்ஸ் இருக்கும்போது அவங்க பணப்பெட்டியும் வெளியில் எடுத்துகிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேஷ் பாக்ஸில் ஒரு 15 லட்சம் வரைக்கும் எடுத்துகிட்டு வர்றாங்க அப்படின்னா, இப்போ வந்திருக்கக்கூடிய அவங்களுடைய 2 குழந்தைகளுடைய எதிர்காலம், கல்வி, அது சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு உண்மையிலே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அந்த பணம் அப்படிங்கிற தேவை அங்கே இருக்கிற எல்லா கண்டஸ்டண்ட்டுக்குமே இருக்குது. பிரஜன் சாண்ட்ராவுக்கு அது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அதனால் நீ உள்ளே இரு, எப்படியாவது இருந்து வெளியில் வரும்போது ஒரு 10 லட்சம் 15 லட்சத்தை எடுத்துகிட்டு வந்தேன்னா நம்ம ஃபினான்ஷியலாக ஸ்டேபிள் ஆகிக்கலாம், நம்மளுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்கும் நல்லது. அதனால் அதிகபட்சமான நாட்கள் நீ இருக்கும்போது உனக்கு ஒரு நாளைக்கு 50,000 ரூபாய் சம்பளம், அதையும் யோசிச்சுப்பாரு அப்படின்னு சாண்ட்ராவை கன்வின்ஸ் பண்ணி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்க வைக்கிறதுக்கான முயற்சியை தான் பிரஜன் செய்வார் அப்படிங்கிறது தான் நம்ம யோசிக்கக்கூடிய விஷயமா இருக்குது. ஆனால் சாண்ட்ராவை பொறுத்தளவுக்கு ஐ ஆம் டன், இந்த மொமெண்ட்டுக்காக தான் நான் காத்துட்ருந்தேன். ஏன்னா போன வாரம் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நெகட்டிவிட்டிங்க. டோட்டலாக அவங்களுடைய மனநிலையில் பிரச்சனை, அவங்க வந்து லூஸுன்ற மாதிரியான ப்ரொபகேண்டாவெல்லாம் திவ்யாவுடைய நெகட்டிவ் பிஆர்ஸு சமூக ஊடகங்களில் சாண்ட்ராவுக்கு எதிராக ரொம்ப கேவலமாக இறங்கி பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. ஸோ இதுக்கு மேலே ஏன்னா குழந்தைங்க இருக்காங்க, பியூட்டிஃபுல் ஃபேமிலி இருக்குது, இதுக்கு மேலே ஒரு நெகட்டிவிட்டியை வாங்கிக்கிட்டு சாண்ட்ரா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கணுமா அப்படிங்கிற கேள்வி எழுது. சாண்ட்ரா மேலே இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியை சாண்ட்ராவுடைய அழகான 2 குழந்தைகள் நீக்குவாங்க அப்படின்னா, யாருக்காக இருந்தாலும் ஃபேமிலின்னு பார்க்கும்போது, குழந்தைகள்னு பார்க்கும்போது சாண்ட்ரா மேலே வைத்திருக்கக்கூடிய அந்த பெர்ஸ்பெக்டிவ் மாறும். அந்த கரைப்பார் நெஞ்சும் கரையும், இந்த கல் நெஞ்சும் கரைஞ்சு ச்சே என்ன ஒரு அழகான குடும்பம்ல அப்படின்னு சொல்லி பார்த்து ரசிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சாண்ட்ராவுக்கு சப்போர்ட்டு இதுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் அதிகபட்சமான நாட்கள் சாண்ட்ரா உள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. சாண்ட்ரா பற்றியும் சாண்ட்ராவுடைய அழகான குழந்தைகள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்ததை பற்றியும், அந்த குழந்தைகளை சாண்ட்ரா கிட்ட வந்து நெருங்க விடாமல் டாஸ்க்கு வச்சு இவனுங்க சாண்ட்ராவை மென்டல் டார்ச்சர் பண்ணி ஒரு மணி நேரம் ஆக்டிவிட்டி ஏரியாவில் நிற்க விட்டு அதுக்கப்புறம் சாண்ட்ராவை உள்ளே அனுப்பி எதுக்குடா இந்த மானங்கட்ட பொழப்பு அப்படின்னு இவங்களையும் பார்த்து நம்ம கேட்க வேண்டியதாக இருக்குது. சரி, இந்த வீடியோவை பற்றி சாண்ட்ராவுடைய குடும்பம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்ததை பற்றி மக்களாகிய நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் செய்யோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video. Bye bye.